இவங்க வந்து ஏதோ ஒரு அரசியல் கட்சி பின்னாடி இருக்குது, இவங்க சொல்லி தான் செய்கிறாங்க, திடீர்னு ஒருத்தர் உருவாகுறாரு, இதெல்லாம் எங்கேயோ நல்லதுக்கு இருக்க மாதிரி இல்லை, டேய் நீ ஆடுறடா என்ன ஆவான்னு பாடுறா, இப்படியான விமர்சனங்கள்லாம் வந்துச்சுல்ல. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு 5 நிகழ்ச்சி 6 நிகழ்ச்சி போய் அந்த வேறு காசில் சேர்த்து தான் நம்ம பண்ணுறோம். அது வந்து 98% பேருக்கு தெரியும். அந்த 2% பேர் என்னென்னா அப்படி சொல்லுவாங்க, அதுக்கு 98% மக்களே வந்து பதில் சொல்லிடுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்ன எங்கள் யாரோட பினாமி அவர், யாருடைய பிளாக் மணியை ஒயிட் மணியாக மாற்றுறாரா, கருப்பு பணத்தெல்லாம் மாற்றலை, நான் வெயிலில் போய் ரோடோட ஃபங்க்ஷன் பண்ணி கருத்த பணத்தெல்லாம் நான் செய்கிறேன் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி தான் கேப்டன் சார் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம பாட்டில் ஒரு குறிக்கோளில் போயிட்டுருப்போம், ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் சில பேர் சொல்லுவாங்க, அது இந்த காதில் இந்த காதில் விட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளால் எவ்வளோ பேருக்கு முடியுமோ, என்ன நீ மக்கள் நல்லா நான் இங்கே உட்காந்துருக்கேன், மக்கள் நல்லா தான் நான் உட்காந்துருக்கேன், அதுக்கு திருப்பி நான் மக்களுக்கு கடைசி வரையும் பண்ணிட்டு தான் இருப்பேன். அது யார் என்ன சொன்னாலும் அது கடைசி வரையும் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த 1% 2 பேருக்காக இல்லை, 98% பேர் அவங்களே பதில் சொல்லிடுறாங்க. மைண்டில் எடுத்துக்காத வரையும் தான் எதாக இருந்தாலும் நம்ம இங்கே எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம க்ளீனாக இருந்துச்சுன்னா பண்ணுற வேலையும் சரி நினப்பும் சரி க்ளீனாக இருக்கும். நான் இது வரைக்கும் 1 ரூபா காசு யார்ட்டையும் வாங்கினது கிடையாது, இவங்கள்ட்ட ஃபண்ட் வாங்கி அவங்கள்ட்ட ஃபண்ட் வாங்கி எதுவுமே 1 ரூபா காசு வாங்கி நான் பண்ணதில்லை. நான் சுயமாக சம்பாரித்து வெயிலில் போய் நிகழ்ச்சிலாம் போய் ஒரு நாளைக்கு 3-4 நிகழ்ச்சி போய் சம்பாரித்த காசில் தான் டில் டே பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் பண்ணுவேன், அவ்வளோதான் ப்ரோ. சரி, இப்போ திறமையை பற்றி பேசும்போது நான் எப்போவுமே நினப்பேன், ஒரு புகழ் வெளிச்சம் இருக்குது அப்படின்னாலே அவங்க ஒரு சினிமா பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படம் ஓடுமான்னா அது வாய்ப்பு கிடையாது. ஒரு ஓப்பனிங் இருக்குமே தவிர அந்த படம் ஓடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல கதை இருக்கணும், அதுக்கு ஒரு நுணுக்கம் இருக்கணும், அதுக்கு சிறப்பான இயக்குனர் இருக்கணும், திரைக்கதை இருக்கணும், இசை இருக்கணும், நடிகர்கள் நல்லா நடிச்சிருக்கணும். இவ்வளவு இருந்தால் தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க. இல்லைனா பாலாவை வந்துட்டு நான் செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து உதவி பண்ணுறாரு நல்ல மனுஷங்கிறதுக்காக மட்டுமே பண்ணுவேன். ஒரு திரைப்படத்துக்குன்னு ஒரு நுணுக்கம் இருக்குல்ல, இந்த நுணுக்கம் நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க, இல்லை இதுக்குள்ளே வர்றதுக்கு? ஏன்னா இப்போ சமீபத்தில் கூட திரு விஜய் சார் அவர்கள் மேடையில் பேசும்போது சொன்னாங்க, எல்லாரும் வந்துட்டு அரசியலுக்கு வந்துட்டு மக்கள் வீட்டுக்குள்ளே போகணும்னு நினைப்பாங்க, நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் அரசியலுக்கே வந்திருக்கேன். அதே மாதிரி தான் உங்களுக்கும் அது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் சினிமாவுக்கு வந்திருக்கீங்க, ஆனாலும் வீட்டுக்குள்ளே போயிட்டேங்கிறதுக்காகவே சினிமா பண்ணி நடிச்சு ஹிட் ஆயிடாதுல்ல, அப்போ அதுக்கு ஒரு முயற்சி, அதுக்கு ஒன்று தேவைப்படும்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். காந்தி கண்ணாடி ஆக்சுவலாக இந்த படம் ஆக்சுவலாக 11 வருஷமாக நான் ஆரம்பிச்சது 11 வருஷம் ஆச்சு. இதோட அந்த 11 வருஷமாக வந்து நிறைய படங்கள், நிறைய ரிஜெக்ஷன்ஸ், கிட்டத்தட்ட 21 படங்கள் நான் நடிச்சிருக்கேன். அதில் 12-13 படத்தில் என் சீனியாக வந்துருக்காரு. 2020 வரைக்கும் 20க்கு மேலே நான் படமே நடிக்கல. 5 வருஷம் நடிக்க வேணாம், நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி கான்சன்ட்ரேட் பண்ணது தான். ஸோ அது நிறைய 4-5 இடம் போய் கஷ்டப்படுறது, நீ கஷ்டப்பட்டு ஒரே இடத்துல எஃபோர்ட் போட்டேன்னா அது வர காசு வச்சுன்னு நிறைய பேருக்கு நீ செய்யலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஓகேன்னா நானும் ஓகே, ஏன்னா நான் நிறைய பேர் டைலாக் எழுதிருக்கிறேன், நிறைய பேர்கிட்ட போய் கற்றுக்கிட்ட அறிவு இருந்தது. அதை தாண்டி சினிமாவில் வரணும்னா நிறைய உழைக்கணும். நம்ம வந்து ஸ்க்ரீனில் வரணும், 190 ரூபா ஒருத்தன் கொடுத்து படம் பார்க்கலன்னா அது வீணாகக்கூடாது, அதை உழைக்கணும். அதுக்கு வந்து கதை நல்ல ஒரு கதையாக இருக்கணும், அதுக்கு அந்த கதைக்கு தகுந்த மாதிரி நம்ம நடிக்கணும். முதல்ல ஸ்பார்க் எப்படி பாலா உருவாச்சு உங்களுக்கு? நான் சம்பாதிக்கிறேன் எங்கேயோ நான் கொடுக்கணும்னு நீங்கள் மனோபாலா சாருடைய இன்சிடென்ட் ஒன்று சொல்லியிருந்தீங்க, அது பயங்கர வைரலாக சமீபத்தில் போச்சு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.